மூசிக வாகனம், விநாயகா, வேளவா, மயில்வானத்தில் இருக்கிற முருகா, அந்த அழகமழகாத்த அந்த மாய அவதாரம் தென்கரையில் சாஞ்ச மரத்தை வடகர நேரம் நம்ம தனது மெய்யா இருந்தார். ஒரு சிறிது நேரம் என் இடத்தோடு வந்து உட்கார். பாட்டம் மூட்டை மேலே நீ வச்சு செவச்சது மையா இருந்தார். ஒரு சிறிது நேரம் என் வலதுதோடு வந்து உட்கார். மாளிகைப்புற கருப்பசாமி அந்த 18ஆம் படி மேலே அமர்ந்தது உண்மையினா அந்த 14 வயசில் பாண்டிப்பூசாமி தட்டி எழுதி கொடுத்தது மையா இருந்தார். ஒரு சிறிது நேரம் என் நாக்கில் வந்து உட்காருப்பா. சரி, கருப்பசாமி அப்படியாப்பா, சரி சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. சரிப்பா, அப்படியா? கருப்பசாமி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, சரிப்பா, நீ பார்த்து யாரை சொன்னாலும் சரி. அப்படியா? சரி, அப்படி இருக்குமா? சரிப்பா. கருப்பசாமி உத்தரவிட்டு தூரம் வழக்கடி பார்த்ததில் எந்த ஊர்? சங்ககிரி வச்சு குறி ஒன்று. எல்லாரும் போய் காரணம் என்னுடைய மகனுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் அமையணும். கண்ணாடியை கட்டு போய் மறுபடியும் காலில் வந்து கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இன்னும் கிட்ட வந்துக்க. உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வெறுவீடாக தம்ப இருக்கிறோம். நம்மளை போய் எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தோம். எந்த முயற்சியும் எதுவும் பலன் கொடுக்கல. அப்படி தானே? அதனால் சம்பாதிச்சதில் நல்லபடியாக உனக்கு வரணும் அமைச்சு கொடுத்து நீ நிம்மதியான வாழ்க்கை நம்ம சொந்த இடமா நம்ம வாங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எங்கள் அண்ணனுக்கு தென்படவே இல்லையே கருப்பசாமி. அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அமையுமோ அமையாதா? அப்படியே இல்லையா? அதனால் அதையும் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடும். மறுபடியும் போய் காலம் வந்துடும். சரிப்பா, சரி. முதலாவது வந்து கல்யாணம். இரண்டாவது நீ நினச்சது போல நிலம் இடமெல்லாம் வாங்கி சந்தோஷம் பிரியமாக நம்ம வாழ முடியுமா? முதல் கட்ட வாழ்க்கையில் வந்து ஆன முன்னேற்றம் எதுவும் தெரியல. அதே மாதிரி இரண்டாவது கட்ட வாழ்க்கையில் நமக்கு வந்து நல்ல முறையாக நம்ம குடியிருந்து நம்ம சொந்தமாக இடம் வாங்கி நிம்மதியாக இருப்போமா அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பசாமி எனக்கு அமைச்சு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் என்னோட எதிர்பார்த்தது போலேயே நல்ல வரணும் அமைச்சு கொடுத்துட்றேன். வர்ற அம்மாவாசைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து எனக்கு இங்கே கொண்டாந்து பொங்கல் வைக்கணும். வெப்பையா எனக்கு கனியில் ஒரு மாலை, எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ எதிர்பார்த்தது போலேயே வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 30 முடியறதுக்குள்ளே உனக்கு நல்ல வரணும் நானே தொலாவி அமைச்சு நீ எதிர்பார்த்தோன்னா நல்ல பிள்ளைய உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரவேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு தவறாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. நீ எதிர்பார்த்த வரையும் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் மகனை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு, பகுதியை சாப்பிட சொல்லு. இதை கொண்டு என் பேரை சொல்லி உன்னோட விருப்பத்தை வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, சரிப்பா. கருப்பசாமி மறுபடி காரணம்பேட்டை வச்சு ஒரு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தாருப்பா. கிட்ட வரணும். என்ன வியாபாரம் பண்ணுற? பாஸ்ட் புட் வியாபாரம் பண்ணுறியா? ஆனால் முன்னேற்றம் கண்ணுக்கு எதுவுமே தென்படலையே. நல்ல வருமானம் வருதா?
இல்லை, நம்ம போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வியாபாரத்தையும் கொடுத்து நிம்மதியாக கடனையும் கட்டி அதே இடத்துல நல்லபடியாக உனக்கு அங்கீகாரம் போட்டு கருப்பசாமி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுருவோம். சரிப்பா, சரி. நீ எதிர்பார்த்த மாதிரி போட்டிக்கு ஆள் அங்கேயே இருக்குது, வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்துலேயே இருக்கிறவங்க உனக்கும் தெரியுமே. தெரியுமா தெரியாது? இல்லை நான் கேட்குறேன் மாட்டேன். அதனால் கருப்பசாமி நம்ம போட்ட வியாபாரம் நமக்கு ஓடணும், அப்படி தானே? நம்ம யாரு கூடயும் கெடுக்க வேணாம். அதே போல் உனக்குள்ள வியாபாரம் கருப்பசாமி உனக்கு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் வர அம்மாவாசைக்கு சரியா நீ எனக்கு என்ன பண்ணி கொண்டு வருவ? நீ என்ன செய்ய எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், சரியா? அன்னையிலேருந்து உனக்கு வியாபாரம் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனையும் கட்டி எனக்கு மாலை மட்டும் தவறாமல் கொண்டு வர அம்மாவாசைக்கு. நீ செய்கிற பாசிட்டிவ் ஃபுட்டில் எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொண்டு வந்துடும். நீ எதிர்பார்த்ததுடைய கருப்பசாமி நல்ல வருமானத்தை கொடுத்து அன்னையிலேருந்து உனக்கு குறவில்லாமல் ஓடுறது சீக்கிரமாகவே விற்று கடனையும் கட்டி அதே இடத்துல உனக்கு நல்லபடியாக அங்கீகாரம் போட்டு எதிரி யாராக இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் முடிவெடித்து கொடுத்தா போதுமா? நாங்கள் கருப்பை அமைச்சு தருவோம். அந்த கடையில் 4 இதை போட்டு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வராங்க. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா பழக்கடி பார்த்ததுல ஜெந்த ஒருப்பா. சரி சரி சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கோவில் வழி போயிடுச்சு. கோவில் வழி யாருங்க? சரிப்பா, அப்படியா? சரி. ஒருத்தனை நம்பி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தனை நம்பி கையெழுத்தும் போட்டு கொடுத்து இடத்தையும் எழுதி கொடுத்து அப்போ கடைசியில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பொருள் நம்ம கைக்கு வரமாட்டேங்குது. வருதா வரலையா? வரல. அதனால் போட்ட முதல் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து பத்திரத்தை திருப்பி கொடுத்துடணும்ப்பா, அப்படியே இல்லையா? அதனால் இப்போ இன்னொரு கேஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குது, அதுவும் நமக்கு சாதகமாக நடக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தார். ஓடி போய் கால் வந்துட்டோம். சரிப்பா, சரி சரி, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி இப்போ கேஸ் ஓடிட்டு இருக்கிறது வந்து இப்போ இடைஞ்சல் மறுபடியும் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கிறானே, அந்த இடைஞ்சலுக்கு அவனுக்கு மண்டி கட்டி போடணும். வர்ற சித்திரை 30 முடியறதுக்குள்ள உனக்கு அதை ஹோல்சேல் பண்ணி நமக்கு சாதகமாக கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா? நான் 54 நாளில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். மறுபடியும் 2 வேலை கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணியிருக்கா. அதனால் ஒரு 2 பேர்த்த மறுபடியும் மொண்டி கட்டணும். ஏற்கனவே ஒரு 3 பேர்த்த மொண்டி கட்டியிருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் இன்னும் ஒரு 2 பேர் இருக்கேன், மெயினான ஆள். அவனை மொண்டி கட்டினா தான் அந்த காரியம் நடக்கும். அதனால் அதையும் கட்டி உனக்குள்ள பாகத்தை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து அதே போல் உனக்கு பத்திரத்தையும் திருப்பி கருப்பசாமி வாங்கி கொடுத்தா போதுமா? நான் அதே போல் வாங்கி தர மறுபடியும் காலில் விழுந்துடும். சரிப்பா, சரி சரிப்பா. அதே போல் பத்திரத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு அதையும் சித்திரை 30 முடியறதுக்குள்ள 2 வேலையும் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா தாராளமாக போய் பாரு. அப்படியா? இப்போதைக்கு தகுமானம் தான் சொல்லுவேன். இன்னும் அவனுக்கு வந்து கரெக்டான அங்கீகாரம் கைக்கு தான் சிக்கலை. அதனால் சரி நான் பார்த்து எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதில் ஆளுக்கு பகுதி எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அண்ணன் அப்படி தானே? அதனால் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அவங்ககிட்ட போய் காசு கேட்கலாமான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நீ போய் கேளு. இந்த டைம் இல்லைன்னா அடுத்த டைம் கொடுக்குற மாதிரி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம், சரியா? ஒரு அம்மாவாசைக்கு நான் வந்து வரேன், நான் கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா பழக்கடி பட்டதில் எந்த விருப்பம்? சரி சரி. கருப்பசாமி மறுபடி ராயபுரம் போயிடுச்சு. ராயபுரங்க வராங்க.